வெல்கம் டு த சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அணில்கள் தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. அணில் பற்றின 5 உண்மைகளை தெரிஞ்சது அப்படின்னா இப்படி நினைக்கவே மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளங்கை அளவுல இருக்கிற அணில்கள் அப்படின்னு சொல்லப்படுற கொறித்துண்ணிகள் பூங்காக்கள் மற்றும் மரங்கள்ல உலகத்துல பல நாடுகள்லையும் நம்ம கண்களுக்கு அடிக்கடி தட்டுப்படும். ஆனா அதை பத்தி நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியும்? பஞ்சு மாதிரி மென்மையா இருக்கிற அணில்களை உங்களுக்கு பக்கத்துல உள்ள பூங்காக்கள்ல ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு குதிச்சு தாவுறதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர்ல அதிகபட்சமா சாம்பல் நிற அணில்களை தான் பார்த்துருப்பீங்க. ஆனா உலகத்துல நூற்றுக்கணக்கான அணில்கள் இருக்குதாம். மலாபார் ராட்சச அணில் அப்படின்னு அழைக்கப்படுற இந்திய ராட்சச அணில் மிகவும் பெருசாக இருக்குமாம். இது தலையில இருந்து வால் நுனி வரைக்கும் சுமார் 90 சென்டிமீட்டர் நீளமும் இருக்குமா. உலகத்திலேயே சின்னது ஆப்பிரிக்காவில் உள்ள பிக்னி அப்படிங்கிற அணில். இது 12 சென்டிமீட்டர் நீளம்தான் இருக்குமாம். பார்க்கவே ரொம்ப குட்டியா அழகா இருக்கும். அணிலுக்கு 4 முன்பற்கள் இருக்கு. அது வாழ்நாள் முழுவதும் வளர்ந்துட்டே இருக்குமா. இது கொட்டைகள், விதைகள் மற்றும் மரப்பொருட்களை சாப்பிட்றது மூலமா பற்கள் தேஞ்சி போறத தடுக்குமா. அணில் சைவ உணவுகளை மட்டும் சாப்பிட்றது கிடையாது. பறவைகளோட முட்டைகளையும் குஞ்சு பறவைகளையும் சாப்பிடுதாம். சில மரச்சாற்றை ஒரு சுவையான விருந்தா நினைச்சு குடிக்குதாம். அணில் அடிக்கடி மறக்கும் உயிரினங்களா இருக்கலாம். ஆனா உணவு கிடைக்கிறது கடினமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குளிர்காலங்களில் அளவுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான உணவை சேமித்து வச்சுக்கிறதுல பயங்கரமான கில்லாடி. இங்கிலாந்தில் சாம்பல் நிற அணில்கள் தான் அதிகம். அரிதான சிவப்பு நிற அணில்களுக்கு சாம்பல் அணில்கள் சற்று தொந்தரவாகவே இருக்கும். இந்த சிவப்பு நிற அணில்கள் இங்கிலாந்தில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த சிவப்பு அணில்கள் இங்கிலாந்துடைய பூர்வீக அணில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 10,000 வருஷங்களாக இங்கே வாழ்ந்துட்டு வருது. அதே சமயம் சாம்பல் நிற அணில்கள் அமெரிக்காவில் இருந்து இங்கிலாந்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. துரதிருஷ்டவசமா சாம்பல் நிற அணில்களோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கிறதாலையும் பெரிய வலிமையான உடம்பு காரணமா அது சிறந்த உணவை சாப்பிட முடியுது. சிவப்பு அணில்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால தான் அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. சுமாரா 1,40,000 அணில்கள் இருந்ததா சொல்லப்படுது. ஆனால் சாம்பல் நிற அணில்களுடைய எண்ணிக்கை 25 லட்சமாம். சாம்பல் நிற அணிலுக்கு வரக்கூடிய பாக்ஸ் வைரஸ் சிவப்பு அணில்களுக்கும் பரவி அதை கொல்லக்கூடும். ஆனால் சாம்பல் நிற அணில்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பே கிடையாது. இனத்தை பொறுத்து அதோடைய குரல்கள் பல்வேறு விதத்தில் பயன்படுத்துது. பொதுவாக அணில்களுக்கு இடையே தகவல் தொடர்பாக இருக்கிறது அதோட வாள்கள் தான். அதோட வால் வழியாக தான் நிறைய தகவல் தொடர்புகள் நடக்குது. குளிர்காலத்தில் அது போத்தி கொள்றதுக்கும் அதோட வாள்கள் பயன்படுது. மரத்திலிருந்து தாவும் போது சமநிலையில் அதோடைய உடம்பை வச்சுக்கிறதுக்கும் வாள்கள் பயன்படுது. அணில் தான் சுற்றுச்சூழலுக்கு முக்கியமான ஒரு சிறு உயிரினம். நாம கூட மரங்கள் நிறைய நடமாட்டோம். ஆனால் இந்த சிறிய உயிரினம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் வளர காரணமாக இருக்கு. இனிமேல் அணில்களை பார்க்கும்போது உங்கள் கண்ணில் ஒரு ஆராய்ச்சி தெரியும். வச்ச கண்ணு வாங்காமல் கொஞ்ச நேரமாவது அணில்களை பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.